போன தீட்சைங்கிறது வந்து இப்போ நம்ம பல்வேறு வகுப்புகள் பல்வேறு 18 வயசுலேருந்து நம்ம பல்வேறு நிலைகள் பல்வேறு குருமார்களோட தொடர்பில் நம்ம போயிட்டே இருந்தாலும் சாரோட ஜியோட நிலை வந்து ஒரு நமக்கு ஒவ்வொரு நிலையும் நம்ம எப்போ ஒரு சில நிலையில் பார்த்திங்கன்னா ஒரு எப்பயுமே போனோம்னா சாமியார் ஆக்கிடுவாங்க, அப்படி தான் மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் நம்ம நிலை இருக்கும். அல்லது வந்து நம்ம எதுக்காக போகிறோம், நம்ம நோக்கம் என்ன, எதுனே தெரியாமல் நம்ம இத்தனை நாளாக பயணிச்சுட்ருப்போம். போனோம்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னு நமக்கு தெரியாது. போகிறப்ப சாமி கும்பிட்றப்ப கோயிலுக்கே போனாலும் என்ன நடக்குதுங்க, நம்ம ஒன்று நினச்சிட்டு போவோம், அங்கே உங்களை வேண்டிட்டு பேசாமல் வந்துடுவோம். சாமி ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப இதாக இருந்தது அப்படின்ட்டு நம்மட்டுக்கு நம்ம கோரிக்கை கூட வைக்க மாட்டோம். பட் எங்கே எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறத நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய அவர் தான் நமக்கு ஜி அவர்கள். போன தீட்சைங்கிறக்கும் இந்த தீட்சைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன விஷயங்கள் வந்து நம்மளால் அதாவது உணர்தல் தான் ஞானம் சொல்லுவாங்க. உணர வைக்கிறது தான் குரு தன்மை உள்ளவர்களுடைய நோக்கம், உணர வைத்தல். இப்போது தீட்சை கொடுக்குற பார்த்திங்கன்னா ஒரு பெயின் எனக்கு வந்துச்சு. அது கர்ம நிவர்த்தனின் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய ஃபீல், ஏன்னா ஒவ்வொருத்தரோட நோக்கம் மாறும். ஏன்னா நம்ம எல்லாமே மனிதராக பிறந்தாலே பாவம் செஞ்சுட்டு தான் நம்ம பிறப்போம். அதுதான் பிறவி என்னோட நோக்கம். ஏன்னா அது அந்த கர்மங்களை கழிக்கிறதுக்காக தான் நம்முடைய பிறப்போட விஷயங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம அதிலேருந்து விடுபட்டு நம்ம ஒவ்வொருத்தரையும் வாங்க நீங்கள் வாங்கன்னு சொல்லி இவ்வளோ கஷ்டப்படணும் அவசியமே இல்லை. அவர் நிலையை அப்படியே போயிட்டே இருக்கலாம். நம்மளை உயர்த்தி அவர் உயரணுங்கிறது அது விதி. அதனால் நம்ம அவர் ஐயா சொல்கிற மாதிரி இங்கே உள்ளே போனோடனே என்னோடய நிலையப்பாடே மாறிப்போச்சு. நான் யாருங்கிறது என்ன சொன்னால் என்ன இந்த 10 நிமிஷத்துக்கு என்ன நடந்துன்னே தெரியாது. அவர்கிட்ட நம்ம கைவலி தான் தெரிஞ்சுது. அப்புறம் பார்த்தா குரு மந்திரம் ஒவ்வொரு மந்திரம் ஓத அந்த உள்ளேருந்து அந்த உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் கீழேருந்து மேலே ஏறுது, மேலேருந்து கீழே வருது. அந்த உபாசனை அப்படியே நமக்கு அந்த அவர் எவ்வளோ வருஷம் திரட்டியிருக்க. ஏன்னா ஒவ்வொரு குருமாரும் பார்த்திங்கன்னா மிக சக்தி வாய்ந்தவர்கள். ஏன்னா சும்மா தீட்சை கொடுக்க மாட்டாங்க, இதில் அவங்க சக்தி இழக்கப்படும். இது எத்தனை பேருக்கு தெரியாது. இது சும்மா கிடையாது. இப்போ நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா ஒவ்வொரு குருமார்களும் அவங்க சக்தியை விரயம் பண்ணி தான் நம்ம கொடுக்குறாங்க. அதை அவங்க ஆக்கப்படுத்துறதுன்னா பல ஆயிரம் கோடிக்கு விற்கலாம். இப்போ நான் பொருளை பாரு தான், இப்போ சைட் போகிற விற்று எப்படி விற்கிறோம், நான் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், அது எங்கே விட விற்கலாம்ல. 100 ரூபாய்க்கு விற்கலாம், 1000 ரூபாய்க்கு விற்கலாம், லட்ச ரூபாய்க்கு விற்கலாம், கோடி ரூபாய்க்கு விற்கலாம். ஆனால் நம்ம மேலே அன்பின்பால் கொண்டு நமக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டு நம்ம ஒரே சொல்லி கொடுக்குற நிலை தான் இந்த நிலை. அங்கே போனோடனே எனக்கு எல்லா நிலையும் மறந்து அந்த நிலை ஏன்னா இப்போ சமீப காலமாக ஒரு சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த நிலையில் எனக்கு பார்க்குறப்ப எனக்கு எந்த மீதும் நான் பிளைண்டாக தான் இருந்தேன். நான் எம்டி கப் இங்கே வரப்போ என்ன பண்ணுவோம், எங்கே இடத்துக்கு போனாலும் சரி நீங்கள் எம்டி கப்பை போங்க, அப்போ மட்டும்தான் உள்ளே ஊற்ற முடியும். நம்ம ஃபுல்லாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த குருமாரும் நமக்கு உள்ளே ஏற்ற முடியாது. எங்கே போனாலும் சரி நம்ம எப்படி இருக்கணும், நம்ம ஃபுல்லாக நமக்கு எவ்வளோ ஞானம் இருக்கும், நிறையா இருக்கும், அறிவு இருக்கும், நம்ம நிறையா கற்றுருப்போம், நம்ம யார் தெரியுமா எல்லாம் இருக்கும். அதெல்லாம் இல்லை. எடுத்து செருப்பு வெளியே விட்றாங்க சொல்லுங்களேன். ஏன் செருப்பெல்லாம் போடலாம்ல, ஏன் உள்ளே வரலாம்ல, ஏன் விட்றாங்க? செருப்பு விட்ற இடத்துலையும் நம்ம எல்லாத்தையும் நான் யார், நான் மேனேஜர், நான் ஆஃபீஸர், நான் எம்எல்ஏ, நான் எம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு சாதாரண இதாக வந்தோம்னா கிடைக்க வேண்டியது கிடைக்கும். இல்லை எல்லாத்தையும் ஃபுல்லாக வந்துட்டிங்கன்னா அப்படியே போக வேண்டியது. அட்டு யூஸ் பண்ணோம். அப்புறம் இன்றைக்கி என்ன யூஸ் பண்ணிருக்கு, இதோட மகிமைகள் என்ன, அதை நீங்கள் சொல்லுங்கள். இந்த தீட்சையோட மகிமைகள், போன தீட்சையோட மகிமைகள் எனக்கு ரொம்ப இதாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ருத்ராட்சங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அது என்னத்தில் நான் 2 மணி நேரம் கேட்டேன், என்னங்க எல்லாம் சாமியார் தானே யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த தீட்சை ஐயா கையால் எனக்கு கிடச்சிருக்குது. நான் போன விட கேட்டேன் அவர்கிட்ட, ஏங்க எனக்கு ருத்ராட்சம் எனக்கு என்ன தெரியல பிடிச்சிருக்குன்னு நான் கேட்டிருந்தேன். ஏங்க அதெல்லாம் ருத்ராட்சம் எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி அதை கேட்டார். ஆனால் அந்த ருத்ராட்சத்தை தொடரப்போ தான் அதோடய பவர் என்னங்கிறது தெரிஞ்சுது. ஆனால் அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ருத்ராட்சம் வச்சு நம்ம தீட்சை கொடுக்குறாங்க. நம்ம சாதாரண நிலையில் நம்ம கொடுத்தாங்கன்னா அந்த தீட்சையோட வேல்யூ தெரியாதுங்க. ருத்ராட்சத்தை கையில் தொட்டிங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு தெரியும் நீங்கள் அடுத்தடுத்து வரப்போகிறீங்க. அதை தொடர்றதுக்கே நமக்கு 1000 புண்ணியம் பண்ணியிருக்கணும். அது அற்புதமான ஒரு நிலை. ரொம்ப சந்தோஷங்க ஜி.